நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்ட்ல தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். இந்த வாரத்து ஸ்பெஷல் நிறைய வந்திருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நான் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ்லயே கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பிளாஸ்க் மாதிரி தான் தெரியும். இது உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈபிஎல் டவர், பிரான்ஸ்ல இருக்க ஈபிஎல் டவருக்கு பாத்தீங்களா, அதை மென்ஷன் பண்ணி இந்த டெலஸ்கோப் போட்டிருப்பாங்க. இது ஹைட்டு மட்டும் பாத்துங்க 1887ல கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1989ல முடிச்சிருப்பாங்க. அதாவது 3 வருஷத்துல முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த ஈபிள் டவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 324 மீட்டர். கீழே இருந்து அந்த ஹைட்டு ஜூம் வந்து பண்ணி கிளியராக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பழமை மாறாமல் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெயிட்டே அந்த அளவுக்கு இருக்குது. ஃபோக்கஸ்லாம் பக்காவாக ஆகுது. இதுவும் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் சின்ன சின்ன ஐட்டமாக சின்னதாக இருக்குது. அது மாதிரி லண்டனில் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பைனாகுலராக இருக்கட்டும், டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ டைமில் அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி இதுதான் ஒரு ஃபோக்கஸ் லென்ஸ் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரே ஜூம் பண்ணி பார்க்குறது தான். இது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாடல் தான். அது எல்லாமே பிராஸ் தான், ஃபுல்லாக பிராஸ் தான் இருக்குது. பாக்கெட் வாட்ச், அதாவது ஓப்பன் டைப்பு பாக்கெட் வாட்ச். காம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் ஈஸ்ட் வெஸ்ட் காமிக்கிற மாதிரி காம்போஸ் இருக்குது. பாக்கெட் வாட்ச் ஓப்பன்லேயும் இருக்குது, க்ளோசிங்லேயும் இருக்குது. காம்போஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஃபுல்லாக பிராஸ். எந்த திசையில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் இப்போ தான் நம்ம கூகுள் மேப்பை பார்த்து போகிறோம். அந்த காலத்து கூகுள் மேப் இது தான். கிளியராக இருக்குது பாருங்கள். இது முழுக்க ஒரு பிராஸால் செய்யப்பட்டது. இந்த ஏன் அந்த கரன்சி ஒன்று இவ்வளோ கரன்சி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வர மக்கள் சண்டே மார்ட்டில் நம்ம தான் என்ட்ரன்ஸ் கடை. இந்த 5 ரூபா நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 756க்கு இவ்வளோ போகுது அகல போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கட்டாக கொண்டாந்து வச்சுருக்கோம். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்து மக்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே 5 ரூபா கட்டு, 1 ரூபா கட்டு, 2 ரூபா கட்டு, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, இது எல்லாமே கட்டாக வச்சுருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்த கட்டு தான். இதெல்லாம் கட்டுமே நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் கிடையாது. இது ஹார்மோனியம் பெட்டி. இன்னமும் நல்ல இது ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக நேஷனல் பேனாசோனி ரேடியா 2 சைடு பார்க்குற ரேடியா, அதாவது எஃப்எம் ரேடியா எல்லாமே இருக்குங்க. 1980ல் வந்திருக்கும். இந்த ரேடியோவெல்லாம் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னு என்ன இல்லை, கிட்டத்தட்ட 45 வருஷம் மேலே கடந்து வந்துருச்சு. இந்த ரேடியோ பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயம். இந்த ரேடியோலாம் நம்ம கொண்டாந்து வச்சுருக்கோம். கேமரா இருக்கட்டும், கேமரா அந்த மாதிரி பைனாகுலரு நிறைய வித்தியாசமான மாடல் எல்லாம். இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வெயிட் வரும். அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. இதோட கேமராவோட லென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கேமரா கலெக்ஷன் எனக்கு ரொம்ப நான் விரும்பி பண்ணுவேன். இந்த கேமரா லென்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 80s, அதாவது 70, 80 காலகட்டத்தில் அந்த ஒரு ஃபிலிம் வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசத்தில் இந்த கேமராவோட லென்ஸே இருக்கும் பாருங்கள். ஃபோக்கஸ்லாம் என்னமோ பார்க்குறோம், ஃபோக்கஸ்லாம் சூப்பராக அடிக்கும், கிளியராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதே ஒரு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கேமரா இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள் 1950ல் இதெல்லாம் டப்பா மாதிரி தான் இருக்குது. இதுவும் கேமரா தான். இது கிராம ஃபோனு, அதாவது பாக்ஸ் மாடல் கிராம ஃபோனு. இன்னமும் பழமை மாறாமல் இது ரன்னிங்கில் தான் இருக்குது. கீ கொடுத்தா இதுக்கு கரண்ட்டு தேவை கிடையாதுங்க, கை மேனுவல் தான். இந்த மாதிரி கீ கொடுத்தா போதும். அந்த காலகட்டத்தில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதை பார்க்கும்போது பொக்கிஷமாக இருக்கும். அன்றைக்கி இது ஒரு பொக்கிஷம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அற்புதமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடுது, ஒரு சவுண்டு கேட்குறது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பொக்கிஷமாக கொண்டு போய் வைக்கலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காயின் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்காக இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம எல்லாமே சொல்கிறோம். கலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப அதிக பேர் இதில் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அலுமினிய காயின். இந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசா 1 பைசா அலுமினிய காயின்லேருந்து சோளா முதல் சுதந்திரம் வர மாதிரி எல்லா காயினுமே கொண்டு வந்து வச்சுருக்கோம். எந்த காயினுமே இல்லைங்க பாருங்கள். இதெல்லாம் 10 பைசா சின்ன காயின், காண்டாம்பரங்க போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இவ்வளோ போகுது அவ்வளோ போகுதுன்னு சொல்லி ஏமாத்தாமல் நம்ம இதெல்லாம் தட்டாக தான் வச்சுருக்கோம். எந்த காயினுமே குறை கிடையாது. இங்கே பாருங்கள் 20 பைசா காயின், தாமரைப்பூ போட்ட காயின் 1969ல் வந்திருக்கும். இந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், குறைஞ்ச கிடையாது. இந்திரா காந்தியாக இருக்கட்டும், நேரு காயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்கோம். 1 ரூபா, பெரிய 1 ரூபா, இதெல்லாம் ஃபாரின் காயின். அதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபாரின் காயின் எவ்வளோ போகுது அவ்வளோ போகுது, எந்த இதுவும் கிடையாது. தட்டாக வச்சுருக்கோம். இந்த பைனாகுலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வந்து ஷார்ட்ஸு லென்த்து, அதாவது 1915ல் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிராஸ் தான். அந்த லென்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இது ஸ்டாண்டு முதற்கொண்டு பித்தளில் தான் வரும். இன்னும் கிளியர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறது கிளியராக இருக்கும் உங்களுக்கு.
எல்லாம் பக்கவா இருக்குது. இது வந்து ஷார்ட் பார்க்குறது, இது வந்து லாங் பார்க்குறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. இது எல்லாமே செல்ஸு தான் நம்ம கொடுத்துருக்கோம். கப்பல் பாக்ஸில், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பைபர் பாக்ஸில் வச்சு ஒரு கப்பலுங்க. இதெல்லாம் வந்து கருகாது, என்றைக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேவி 1920 ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து பாய்மர கப்பலுக்கு வந்து போக்குவரத்தில் இப்படி தான் கட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அதோட கொடி எந்த நாட்டோட கொடிங்க மாதிரி நங்கூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே அந்த கடலில் இறக்கி நங்கூரம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையால் செய்யப்பட்டது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாருங்க. 2 பீஸ் கொண்டாந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மாடலை கொண்டாந்து வச்சுருக்கோம். ஸ்டாப் பண்ணிங்க.